ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பத்த வீடு ஹெவி பிரேயஸா இருக்கே. இத்தனை நாள் கேவலமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாளுங்க, இப்ப என்ன நடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. சி, வெளியில கொட்டிட்டு வரியா? சனனி, அந்த மீனாட்சி அம்மன் தயவுல இந்த வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். இந்தா நல்லா இருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா ஹலோ அம்மா, நான் உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. மாமா கிட்ட போனை கொடுங்க. எதுக்குமா? என்னால குணசேகரன் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தா மாமாவை பேச சொல்லுங்க, இல்லைன்னா மொத்தமா விட்டுற சொல்லுங்க. நான் வைக்கிறேன். ஸ்பீக்கர் போட்டுங்க. அறிவு மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? என் மேல நம்பிக்கை இருந்தா உங்க நம்பரை கொடுங்க. முக்கியமான தகவலை சொல்லணும்னா நானே கூப்பிடுறேன். என்னத்த முக்கியமான தகவலை சொல்ல போற? இவளுக பண்றது தாங்க முடியல மாமா. ஓவர் அராஜகமா இருக்கு. இதுக்கு தலைமை தாங்கிறதே உங்களோட அம்மா தான். இது எங்க அம்மா தலைமை இல்லையா? ஆமா மாமா, ஏதோ தகர டபாவை கொண்டு வந்து நிப்பாட்டி அலங்காரம் பண்ணி ஓவரா சீனை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. சீக்கிரமாவே தொழில் ஆரம்பிச்சிருவாளுங்க போல இருக்கு. உங்க அம்மா தான் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு கிளவி. யாய், ரொம்ப பேசாத. அங்க கொண்டாட்டம் நடக்கிறது நடக்கட்டும். கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு ஏற்பாடை பண்றேன், பாத்துக்கிறோம். எடுத்துக்கப்பா. என்ன அறிவு வச்சுட்டாரா? இந்த பாரு அறிவு, அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஏதாவது யோசிச்சு இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இவங்க அடிக்கிற கூத்து தாங்க முடியல. நல்லா யோசிச்சு செயல்படணும். என்ன கதிரன் ஞானமாமா, நீங்களே என்னமோ யோசிக்கிறோம், அவங்கள நாங்களே காலி பண்றோம்னு துடிப்பா பேசுனீங்க. இப்ப நீங்களே தோண்டு போய் உட்காந்துருக்கீங்க. ஐயா, அவங்க ராக்கெட் ஸ்பீட்ல முன்னேறி போயிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் சைக்கிள் ஸ்பீட்ல யோசிக்கிறீங்க. ரெண்டு ஸ்பீடும் எப்படி மேட்ச் ஆகும்? எனக்கு ஒரு யோசனைப்பா. அவங்க அப்டேட்டை நம்ம ஒலியா கேட்கறத விட ஒலியா பார்த்துட்டோன்னு வைங்க, அறிவுக்கரசி பில்டப் ஏத்துறாளா இல்ல நெசமாவே அவங்க ராக்கெட் ஸ்பீட்ல முன்னேறிட்டு இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏய், என்னடா உளர்ற? உளரலையா, டெக்னாலஜியை யூஸ் பண்ண சொல்றேன். மாமா தான் அங்க வீட்டில் சிசிடிவியை எல்லா மூல முடுக்கலையும் மாட்டி வச்சிருக்காருல்ல, அந்த கனெக்ஷன் உங்க போன்ல தானே இருக்கு. அதை பாருங்க, ஒரு ஐடியா கிடைச்சிரும்னு சொல்றேன். ஆமா, கிழிக்கும் போட முட்டா போயில. ஏய், போனை ஆன் பண்ணா போலீஸ் அதை வச்சு நம்மளை பிடிச்சிருன்னு வக்கீல் சொன்னாங்கல்ல, அதுக்காக தானே இருக்கு. புது போனை வாங்கி புது நம்பரை போட்டு பேசிட்டு இருக்கோம். ஆமா, 24 மணி நேரம் போலீஸ் உமரை தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீ சும்மா இருமாமா. கொஞ்ச நேரம் கேமரா ஆன் பண்ணி பார்த்தா ஒன்றும் ஆயிராது. அறிவுக்கரசி 1ன்னா 9ன்னு சொல்லுவா. அதுவும் நாம இப்ப இருக்கிற நிலைமையில 1ன்னா 1000ன்னு கதை விடுவா. அவ சொல்றத வச்செல்லாம் நம்ம திட்டத்தை வகுக்க முடியாது. அதுக்காண்டி தான் சொல்றேன்,
ஒரு 5 நிமிஷம் கேமராவை ஆன் பண்ணி பார்த்தா அத்தை என்ன மனநிலையில இருக்கு, இல்ல அத்தைய மூல செலவை செஞ்சு நாம என்ன காய்களை நகர்த்த முடியும்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மாமா, என் மனசுல படுது, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அறிவுக்கரசியை முழுசா நம்ப முடியாது. ஏதோ அவளுக்கு நம்ம பிடி அவகையில் இருக்குன்னு நினச்சி ஆட்டம் போட்டுட்ருப்பா. அடுத்த தடவை அவள் கால் பண்ணுறப்ப நீங்கள் வீட்டில் நடக்கிறத படக்குன்னு சொல்லி கிராஸ் பண்ணுறப்ப அது நம்ம கண்ட்ரோல்குள்ளே வரும். ஐயோ இவங்களுக்கு நம்மளை தவிர வேற யாரோ ஆள் இருக்காங்கன்னு அது அடக்கி வாசிக்கும். அண்ணே, அம்மா என்னதான் நமக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தாலும் முழுசாக உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்கண்ணே. எனக்கு என்னமோ இவன் சொல்கிறது சரியாக தான் படுது. அந்த அறிவுக்கரசி எப்போவுமே 1க்கு 4 தானே பேசுவா. என்னதான்னு நம்ம ஃபோனை ஆன் பண்ணி பார்த்துருவோமே, என்னன்னு தெரிஞ்சிட போகுது. என்னென்ன சொல்கிறது? சரிப்பா. டேய், ஃபோன் எடு. அடே மூர்த்தி துரோகி மாமா, அவனும் அங்க சேர்ந்துக்கிட்டான் மாமா. வண்டியை ஒரு வாட்டி சுத்திட்டு வெளியில போட்டு வா. சரிம்மா. ஐயோ திருஷ்டி சுத்துறாக. ஏமாமா, எல்லாரையும் சுத்த விட்டு அடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க சோத்து வண்டியை சுத்தி வராங்க. என்ன கொடுமை மாமா இதெல்லாம். கொண்டு போய் முச்சந்தியில உடைச்சிட்டு வந்துடு. சரிங்கம்மா.